السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 384. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 384ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு உஜூபி طاعة ولاة الأمر في غير معصية وتحريم طاعتهم في المعصية என்ற தலைப்பில் கிளமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றியெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரதீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேரவும், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது ரியாது ஸாலிஹீனுடைய 384ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அநீதமான அரசர்கள் தோன்றினாலும் உங்கள் உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களை இழிவு செய்யக்கூடாது என்ற தலைப்பில் சில ஹதீசுகளை பற்றி இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அப்ப இந்த பாடத்தில் மொத்தம் 4 ஹதீசுகளை பற்றி நம்ம பேசணும். அந்த 4 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், எனக்கு பின்னால் சில அடையாளங்களும் நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களும் உங்களை வந்து அடையக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே, அதாவது அநீதமான அரசர்கள் உங்களுக்கு தோன்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களை, அநீதமான செயல்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், அப்படிப்பட்ட காலத்தை நாங்கள் அடையும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு நீங்கள் எழுதித்தார்கள் யா ரசூலல்லாஹ் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களின் மீதுள்ள ஹக்கை, உங்களின் மீதுள்ள உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இன்னும் உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் எனக்கு கட்டுப்படுவார்களோ அவர் திட்டமாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர், யார் எனக்கு மாறு செய்வார்களோ அவர் திட்டமாக அல்லாஹ்விற்கு மாறு செய்வார். இன்னும் சொல்றாங்க, யார் தன்னுடைய தலைவருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் ஆவார், யார் தன்னுடைய தலைவருக்கு மாசியத், அதாவது மறுப்பு செய்வாரோ மாறு செய்வாரோ அவர் எனக்கு மாறு செய்தவர் ஆகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரார். மூன்றாவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய தலைவரிடத்திலிருந்து அவர் ஏதேனும் ஒரு விஷயத்தை வெறுக்கிறார் என்று சொன்னார், இவருக்குரிய வெறுப்புக்குரிய காரியத்தை அவருடைய தலைவர் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவர் பொறுமை காத்துக் கொள்ளட்டும். அந்த தலைவரை இட்டு ஒரு ஜான் அளவிற்கு, ஒரு அடி அளவிற்கு கூட அவர் நீங்கிவிட்டார் என்று சொன்னால், ஜாஹிலியத்துடைய காலத்தினுடைய அந்த மரணத்தை போல அவருடைய மரணம் ஆகிவிடக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத்தரார். நான்காவது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, இதுல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரு தன்னுடைய தலைவரை கேவலப்படுத்துவாரோ இழிவுபடுத்துவாரோ அவரை நிச்சயமாக அல்லாஹு தஆலா இழிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான், அவரை கேவலப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 4 ஹதீஸ்களை பற்றி மாத்திரம் தான் பேச இருக்கிறோம். இந்த 4 ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கத்தையும் இப்ப நம்ம சொல்லிட்டோம். இப்ப இந்த 4 ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்களை எல்லாம் இந்த ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 8வது ஹதீஸ், இன்னும் 670வது ஹதீஸ். இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 8வது ஹதீஸாக அமைகின்றது. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய
அங்கு இடம்பெறக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 670வது ஹதீஸாக அமைகின்றது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஹதீஸ் யாரைத்துக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் وعن عبد الله بن مسعود رضي الله عنه سيدنا عبد الله بن مسعود رضي الله عنه அதாவது மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இன்னஹா சதகூனு பஅதி அஸரத்துன், நிச்சயமாக எனக்கு பின்னால் விரைவில் வரும் அஸரத்துன், ஒரு அடையாளம் என்பதும் வரும், உமூரும் இன்னும் சில காரியங்களும் வரும், எத்தகைய காரியம் துன்கிரூனஹா, அந்த காரியத்தை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அத்தகைய காரியங்களும் வரக்கூடியதாக. அப்போ இந்த இடத்துல அஸரத்துன் என்பது ஃபித்னாக்களை குறிக்கக்கூடியது. இன்னும் சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு சமமாக கிடைக்க வேண்டிய பொது செல்வங்களில் தனிப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பொதுமக்களின் உரிமைகளை அளிப்பது என்ற அர்த்தத்திற்கு இந்த அசர் என்பதை குறித்தார். அசரத்னா பொதுவாக அடையாளம் என்றுதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல விளக்கத்தை பார்க்கும் பொழுது அநீதம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப அநீதம் செய்யக்கூடிய அரசர்களை வைத்துக் கொள்ளலாம். அப்ப அநீதம் செய்யக்கூடிய அரசர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், ஒவ்வொரு துன்கேருனஹா, இன்னும் அந்த அரசர்களின் மூலமாக நீங்க வெறுக்கக்கூடிய காரியங்களும் வரக்கூடியதாக. அப்ப அந்த அரசர்கள் என்ன செய்வாங்க? அநீதம் செய்யக்கூடிய அரசர்கள் அநீதம் தான் செய்வாங்க. அப்ப மக்களுக்கான உரிமைகளை நிறைவேற்ற மாட்டாங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை அவர்கள் நல்லபடியாக செய்ய மாட்டாங்க. இந்த உலகத்தில் அநீதம் மாத்திரமே, அநியாயத்தை மாத்திரமே செய்யக்கூடியவர்களாக, பாவத்தை மாத்திரமே சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அத்தகைய ஒரு காலம் வரும் என்று சொன்ன பொழுது பாலு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப தஅமுரு, நீங்கள் எப்படி ஏவுகிறீர்கள்? மன் அதிரக்கு மின்னா தாலிக, அந்த காலத்தை எங்களில் இருந்தும் அடைந்து கொண்டவருக்கு நீங்கள் எப்படி ஏவுகிறீர்கள்? அப்போ அப்படிப்பட்ட காலத்தை நாங்கள் கொள்ளும் பொழுது எங்களுக்கு எவ்வாறு நடக்குமாறு நீங்கள் சொல்லி தரீங்க. நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த அநீதம் செய்யக்கூடிய தலைவரிடத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅத்தூனல் ஹக்க, உரிமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லது எத்தகைய உரிமை? அலைக்கும், உங்களின் மீதான உரிமை. அப்ப உங்களுக்கான கடமையாக்கப்பட்ட அந்த உரிமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்ப கடமையாக்கப்பட்ட உரிமைகள் அந்த இடத்துல என்னது? உங்களுடைய தலைவர்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு கட்டுப்படுவது என்பது உங்கள் மீது உள்ள ஹக்கு. அதுதான் உங்களுக்கான கடமை. அப்போ ஒரு தலைவருக்கு அவர்கள் கீழ் உள்ள மக்கள் செய்யக்கூடிய கடமை அவர்களுக்கு கீழ்ப்படிதல், அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லை கேட்புதல். அததான் சொல்றாங்க, அவர்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கான மரியாதையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று இதன் மூலம் சொல்லி தருகிறார்கள். அடுத்து சொல்றாங்க, இன்னும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும், இன்னும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது ஒன்றை கேட்டுக்கொள்ள வேண்டும். எத்தகைய ஒன்று? லக்கும், உங்களுக்கான ஒன்று. உங்களுக்கான ஒன்றுனா உங்களுக்கான உரிமைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ அந்த அநீதம் செய்யக்கூடிய அரசர்களின் மூலமாக உங்கள் உரிமைகள் கிடைக்காது. உங்கள் உரிமைகள் பறிக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். உங்களுக்கான ஹக்கை உங்களுக்கு செய்ய மாட்டாங்க தானே. அதனால அப்படி இருந்தும் அவர்களை நீங்கள் மதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்காது, இந்த அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் அருமையாக சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அடுத்தபடியாக 9வது ஹதீஸ், இன்னும் 671வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரைக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن أبي هريرة رضي الله عنه, سيدنا أبو هريرة رضي الله عنه அவர்களை கொண்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال أبو هريرة رضي الله عنه அவர்கள் சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், மன் அத்வாஅனி, எனக்கு யார் கட்டுப்பட்டார்களோ, கீழ்ப்படிந்தார்களோ, ஃபக்கத் அத்வா அல்லாஹ, திட்டமாக அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் ஆகிறார், அல்லாஹ்விற்கு அவர் கட்டுப்பட்டு விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இன்னும் ஒமன் அசான், இன்னும் யார் எனக்கு மாறு செய்வாரோ பக்கத்து அசல்லாக, திட்டமாக அவர் அல்லாஹிற்கு மாறு செய்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு கூறுறார். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய ஒரு ஆயத்தையும் நமக்கு எடுத்து காட்டான். அந்த ஆயத்திற்கு தோதுவாக சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த ஆயத்து. அது என்ன ஆயத்து? மையத்து ரசூல பக்கத்து அஸா அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்து. யார் அல்லாஹுடைய ரசூலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர் திட்டமாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர் ஆகிறார் என்று அல்லாஹ் திருமறையில ஒரு ஆயத்தை சொல்லித் தருகிறார். அந்த ஆயத்தினுடைய அந்த அம்ரை தான், அதே ஒரு ஏவலை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தரார். யார் எனக்கு கட்டுப்பட்டார்களோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராகிறார் என்று. அப்ப யார் எனக்கு மறுப்பு செய்வார்களோ அவர் அல்லாஹ்விற்கு மறுப்பு செய்தவராகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்கலாம் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பேச்சை மீறியவராக அவர் ஆகிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்ப்படியதான் அல்லாஹ்விற்கு அவர் கீழ்ப்படியாதவராக அவர் ஆகிவிடக்கூடும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுதல் என்பது அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல் மாத்திரமே, கட்டுப்படுவதை மாதிரியே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அடுத்து சொல்லும் பொழுது ஒமையுத்துஇல் அமீர ஃபகத் அத்வாஅனி, மையுத்துஇல் அமீர, யார் தன்னுடைய தலைவருக்கு ஒரு தலைவருக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபகத் அத்வாஅனி, திட்டமாக அவர் எனக்கும் கட்டுப்பட்டவராகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப யார் தன்னுடைய தலைவர் சொல்லக்கூடிய சொல்லை அவர் அநீதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், என்னவோ அவர் ஹராமான காரியம் நிகழ்த்தக்கூடாது, அவர் பாவமான காரியத்தை அவர் செய்யக்கூடாது. மற்றபடி அவர் அநீதமான காரியத்தை, பாவமான காரியத்தை செஞ்சாலும் சரிதான், அந்த பாவமான காரியத்தை செய்ய சொல்லி ஒரு தலைவர் ஏவுகிறான்னு சொன்னா அதை எந்த காலத்திலும் கீழ்படியக்கூடாது. அப்படிப்பட்ட கட்டளைக்கு கீழ்படுவதை இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரல். அப்ப அப்படி ஒரு ஹராமான காரியத்தை ஒரு தலைவர் ஏவுகிறார் என்று சொன்னால் அதை மறுத்து விட வேண்டும். மற்றபடி அனுமதிக்கப்பட்ட காரியங்களோ, ஹலாலான காரியங்களோ, முபாஹான காரியங்களோ, முஸ்தஹப்பான காரியங்களோ, மக்ரூஹான காரியங்களோ, இப்படி எந்த காரியத்திலிருந்து ஒரு தலைவர் ஏவுகிறார் என்று சொன்னால் அந்த காரியத்தை முழுவதுமாக செய்து கொடுப்பதுதான் அந்த தலைவருக்கு கீழ் உள்ள மக்களுடைய கடமையாகும். அப்போ அந்த தலைவர் அப்படி ஹராம் அல்லாத விஷயத்தை ஏவுகிறார் என்று சொன்னால் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி யார் அவருக்கு கட்டுப்பட்டார்களோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அடுத்து ஒமையாசிர் அமீர, யார் தன்னுடைய தலைவருக்கு மாறு செய்வாரோ ஃபகத் அஸா அனி, திட்டமாக அவர் எனக்கு மாறு செய்தவர் ஆகிறார். அப்ப இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாம். ஒரு தலைவர் ஹராமான காரியத்தை செய்ய சொல்லி யார் மாறு செய்கிறாரோ அந்த மாறு செய்யக்கூடியவர் இதில் கட்டுப்பட மாட்டார். அப்ப இதுல எப்படின்னா ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியம், ஆனா அந்த செய்யக்கூடிய நபருக்கு பிடிக்காத காரியமாக இருக்குன்னு சொன்னா அதையும் அவர் செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த காரியத்தை செய்யாம யார் மறுப்பை தெரிவிப்பார்களோ, யார் மறுப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர் எனக்கு மாறு செய்தவராக இருப்பார், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தவர் ஆவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இது ஒரு விஷயத்தை சொல்லி தராங்க. அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய ஒரு ஆயத்தை இதற்கு பொதுவாக கொண்டு வராங்க. வமன் தவல்லா ஃபமா அர்ஸல்னாக அலைஹி ஹஃபீதா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத். வமன் தவல்லா, யார் விலகி விடுவார்களோ, அதாவது தன்னுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படாமல் அவர் சொல்லக்கூடிய சொல்லிலிருந்து யார் விலகி விடுவார்களோ, ஃபமா அர்ஸல்னாக அலைஹிம், அந்த தலைவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா அந்த உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களின் மீது ஃபமா அர்ஸல்னாக அலைஹிம், அந்த ஹிம் அவர்களை பார்த்து போகும், அவர்களின் மீது உங்களை அனுப்பவில்லை, நாங்கள் அனுப்பவில்லை, ஹஃபீதன், பாதுகாப்பாளராக அனுப்பவில்லை என்று சொல்லித் தராங்க. அப்ப இதுல என்ன விளைவிக்கணும்னா, ஒரு தலைவருக்கு அந்த தலைவருக்கு உள்ள மக்கள் கட்டுப்படலைன்னு சொன்னா அந்த தலைவர் எந்த பொறுப்பும் ஆக மாட்டார். அந்த தலைவரை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அந்த தலைவருடைய பொறுப்பிலே அது இருக்காது. அவர் அவருடைய சொல்லை மீறி நடந்தவராக இருப்பார் இல்லையா. அப்ப அவர் வேற ஒரு ரீதியில போகக்கூடியவராக இருப்பார். அப்ப அவர் எந்த கணக்கிலே வரமாட்டார். அந்த தலைவருடைய பேச்சை மீறியவரை பார்த்து அந்த தலைவரை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அவர் மீறியது அவருடைய பொறுப்பு. அதனால் அவரின் மீதுதான் குற்றம், அவரை தான் அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடியவராக இருப்பான் என்ற ஒரு கருத்தை இதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல சொல்லி தராங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 10வது ஹதீஸ், இன்னும் 672வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅனி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களுக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக
இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், மன் கரிஹ, யார் விருப்பாரோ, மின் அமீரிஹி ஷைஅன், தன்னுடைய தலைவரிடமிருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை யார் விருப்பாரோ, பல் யஸ்பிர், அவர் பொறுமை காத்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ தனக்கு மேல ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் சொல்லக்கூடிய சொல்லையும் அவர் செய்யக்கூடிய செயலையும் ஒருத்தர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னப்பா தலைவர் இவர், நமக்கு ஃபேவரா எதுவும் செய்ய மாட்டிருக்காரு, இவர் பாட்டுக்கு அவர் நினைச்சதை செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அப்படி தன்னுடைய தலைவரிடமிருந்து யாராவது ஒரு விஷயத்தை இருக்கிறார் என்று சொன்னால், அதற்காக வேண்டி அந்த தலைவருக்கு கீழ் உள்ள மக்கள் பொறுத்துக் கொள்ளட்டும். அப்படிப்பட்டவர் அது பொறுமையோடு இருந்து கொள்ளட்டும். அந்த பொறுமையோடு இருந்து கொள்ளட்டும்னா எப்படி? அந்த தலைவரிடத்தில் எதிர்த்து கேட்கக்கூடாது, அந்த தலைவரிடத்தில் சண்டைக்கு போகக்கூடாது, அந்த தலைவரிடத்துல போர் செய்யக்கூடாது. அப்ப இத்தகைய காரியத்தெல்லாம் விட்டு விட்டு அந்த தலைவருக்கான மரியாதையை அவர் கொடுக்க வேண்டும், அந்த தலைவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அர்த்தம் எல்லாம் இந்த எஸ்பீர் என்ற வார்த்தைக்குள் இருக்கு. சரிங்களா? இது சொல்றாங்க பாருங்க. இப்ப இன்னமும் எனவே நிச்சயமாக அவராகிறவர், அந்த விருப்பாரா இல்லையா, அத்தகைய அந்த நபராகிறவர், மன்ன கரஜ, இல்ல 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 அப்படி கிடையாது. இந்த கூடிய வந்து அவங்க வந்து போல இன்னமும் நிச்சயமாக விஷயம், மன்ன கரஜ, யார் வெளியேறுவாரோ, மின சுல்தானி, தன்னுடைய அந்த தலைவரிடமிருந்து யார் வெளியேறுவாரோ, ஷிபரன், ஒரு ஜான் அளவில். ஷிபரன் சொன்னா ஒரு ஜான், கை நீக்கி ஒரு ஜான் ஒப்புமா இல்லையா, ஒரு அடிக்கு கீழான ஒரு அளவு. அப்போ ஒரு ஜான் அளவுக்கு ஒரு தலைவரை விட்டு யார் வெளியேறுவாரோ, யார் நீங்குவாருன்னா அந்த தலைவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு கட்டுப்படாம, அந்த தலைவருக்கு கீழ்படியான, அந்த தலைவருக்கும் அப்படி விலகி வாழ்றது, அவர் அப்படி அவாய்ட் செஞ்சுட்டு அவர் அப்படி புறக்கணித்து விட்டு வாழக்கூடியவர் இருப்பாரா இல்லையா, அப்படி யார் புறக்கணித்து விடுவாரோ, மாத்த, அவர் மரணித்து விடுகிறார். மீத்தன் ஜாகிலியத்தன், ஜாகிலியத்தான ஒரு மரணத்தை அவர் மரணித்து விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அவர் ஜாகிலியத்தான மரணத்தை மரணித்து விடுகிறார்னா, இந்த வார்த்தையை நம்ம இதற்கு முந்தைய ஹதீஸில் நம்ம பார்த்தோம். முன்சென்ற அந்த ஹதீஸ்களிலே நம்ம சில ஹதீஸ்கள் இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஜாகிலியத்தான மரணம் சொன்னா ஐயாவும் ஜாகிலியா காலத்தில் இருக்கக்கூடிய மரணம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் உள்ள ஒரு காலம். உலகம் என்பது மனமைத்துவத்தில் ஆழ்ந்திருந்த ஒரு காலம். அப்ப அந்த காலத்துல மக்களுக்கு பக்குவம் இருக்காது, நல்ல மரியாதை எப்படி கொடுக்கணும் தெரியாது, நல்ல ஒழுக்கம் கிடையாது, ஒழுக்கமின்மையாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஷரியாத்தை எப்படி பார்க்கணும் தெரியாது, மக்களை எப்படி நடத்தணும் தெரியாது, மக்களை எப்படி அன்போடு பார்க்கணும் தெரியாது, இப்படி எந்த விஷயமும் தெரியாது. அப்படி ஒழுக்கமற்றவர்களாக இருப்பார். அந்த ஒழுக்கமற்றவர்களை போல, அதுதான் இங்க சொல்றாங்க, அதுபோல ஒரு ஜாகிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமற்றவரை போல இருக்கக்கூடிய மரணமாக இவருடைய மரணம் ஆகிவிடக்கூடும். இவரும் அப்படி ஒழுக்கம் கெட்டவராக மரணித்து விடக்கூடியவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இதுவரையிலும் இங்கதான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணும், நம்ம எப்போ ஒரு அரசனை விட்டு விலக வேண்டும். அப்ப மன்ன கரஜ மின சுல்தான் சொன்னான், ஒரு அரசனை விட்டு எவனை விலகி விட்டானோ அவனுக்கு இந்த நிலைமை. அப்ப ஒருத்தன் விலகிறான், எப்படி விலகிறான்? அந்த அரசன் என்பவர் வெளிப்படையான குர்ஆன் சுன்னாவிலிருந்தும் சுன்னாவிற்கு முரண்பட்ட குஃப்ரில் இருந்தவனாக இருக்கிறார் ஒரு அரசன். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தன் விலகிறான்னு சொன்னா அவன் இதுல கட்டுப்பட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்க, இல்லா அன்தரவு குஃப்ரன் பவாஹன், அப்ப தெளிவான குஃப்ரை நீங்கள் காணும் வரையிலும் அந்த அரசனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதற்கு முன்னாடி இன்னொரு ஹதீஸ்ல சொல்லியிருப்பாங்க, அந்த அரசர் உங்களுக்கு மத்தியில் தொழுகையை நிலைநாட்டும் காலமெல்லாம் அவருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தந்தார் இந்த ஹதீஸிலே. அப்போ அப்படிப்பட்ட காலம் வரையில் ஒரு அரசர் அப்படி தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார், ஷரியாத்தின்படி நடக்கக்கூடியவராக இருக்கிறார், சட்ட ரீதியை மதித்து அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அந்த அரசரை எதிர்த்து போகக்கூடாது. அவர் அப்படி மீறும் பொழுது, அவர் அந்த இஸ்லாத்தை விட்டும் குஃப்ரில் விடக்கூடிய சமயம் அவருக்கு ஆகும் பொழுது, முர்த்தத்தாக ஆகும் பொழுது, நீங்கள் அவரை எதிர்த்து போகலாம் என்று இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு அரசர் அவர் இப்படி முஸ்லீமாக தான் இருக்கிறார், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரிடத்துல நம்ம பொறுமையோடு தான் இருக்க வேண்டுமா? அப்படி எஸ்பர் என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னா அவரிடத்துல பொறுமையோடு நடந்து கொள்ளணும், அவர் தட்டி கேட்க கூடாது. அப்ப என்ன அநியாயம் செஞ்சால், என்ன அநீதம் செஞ்சாலும் அவங்க தட்டியே கேட்க கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த இடத்துல சொல்றாங்க, பொறுமை என்பது தவறை பார்த்து கொண்டு இருப்பது கிடையாது, மரியாதையான முறையில் எடுத்து சொல்வது, தீமையை தடுக்கும் விதத்தில் எச்சரித்து சொல்வது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒரு அரசன் ஒரு தப்பு செய்யறான்னு சொன்னா தட்டியே கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடாது, தட்டி கேட்கணும்.
எப்படி கேட்கணும்? அதை தட்டி கேட்கறதுல எந்த ஒரு அவமரியாதையும் உண்டாகக்கூடாது. அரசரை கேவலப்படுத்தி கேட்கக்கூடாது. என்னவா நீ இப்படி செய்யற, என்னடா நீ இப்படி செய்யற, நீ ஒரு என்ன அநீதம் செய்யக்கூடிய அரசனாக இருக்கிற அப்படின்னு மேல கீழே வார்த்தைகளை விடக்கூடாது. அப்ப அந்த அரசர்கள் எப்படி கேட்கணுமோ அந்த மரியாதைக்கு ஏற்ப அதற்கு தகுந்த மாதிரி அந்த அரசர்களை கேட்கணும். அப்ப மரியாதையான முறையில தீமையை தடுக்கும் விதத்தில் எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், நீங்கள் இப்படியெல்லாம் செய்யாதீங்க, அல்லாஹ் இதை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு மரியாதையான முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த முறையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை நமக்கு நீங்க கீழாக எடுத்து காட்டினாங்க. அந்த ஹதீஸ் என்ன சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்களாம், சிறந்த சுஹதாக்கள் என்பவர்களாக இருந்தவர்கள் 2 நபர்கள். சிறந்த ஷஹீத் யாரு? 2 நபர்கள். 1வது நபர் யாரு? சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களே ரொம்ப சிறப்புக்குரிய ஷஹீதாக்கப்பட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது நபரை பற்றி சொல்லும் பொழுது, யார் தன்னுடைய தலைவரிடத்தில் அநீதம் செய்யக்கூடிய தலைவரிடத்தில் உண்மையை சொல்லி கொல்லப்படுவாரோ அவர்தான் 2வது சிறந்த ஷஹீத் என்று சொல்லலாம். அப்போ ஒரு அநீதம் செய்யக்கூடிய தலைவர் இருக்கிறான், அவரிடத்தில் அநீதத்தை எடுத்துரைக்க போகிறார். எப்படி? மரியாதையான முறையில், முறையான முறையில் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்க என்ற ஒரு தாகத்தோடு ஒரு அரசனிடத்துல ஒரு தொகை சொல்றான்னு சொன்னா, இப்படி சொன்ன உடனே அந்த அரசு என்ன செய்யறான்? என்ன பார்த்தா நீ கேள்வி கேட்கிற, நான் செய்யக்கூடியது அநீதம் சொல்றியா, இவனை தூக்கி போய் தூக்கில போடுப்பா, இவனை போய் கொள்ளுங்கப்பா அப்படின்னு உத்தரவிட்டு அவன் கொல்லப்படுகிறான் என்று சொன்னால் அவன்தான் இந்த உலகத்தில் 2வது சிறந்த ஷஹீத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப தலைவர் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு வெறும் கட்டுப்படுதல் மட்டும் கிடையாது, அது முரணானதாகவோ ஹராமானதாகவோ தவறானதாகவோ இருந்தால் அதை எடுத்து கூறுவது என்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுதான் இந்த ஹதீஸ். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்ததற்கு ஹதீஸாக இருக்கு. அடுத்தபடியாக அமையக்கூடிய ஹதீஸ பாருங்க, 11வது ஹதீஸ், இன்னும் 673வது ஹதீஸ் பாருங்க. வஅன் அபீ பக்ரத ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் உங்களுக்கு அமைக்கின்றது. அந்த அபூ பக்ரனா யாரு? குலஃபாவுர் ராஷிதீனான அமீருல் முஃமினீனான சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணவர்களா அப்படின்னு கேட்டா அவங்க கிடையாது. இது வேற சஹாபி. அபூ பக்ரா என்று சொல்லப்படக்கூடிய வேறு ஒரு சஹாபி, அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக தான் இந்த ஹதீஸ் அமையுது. பால அந்த அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் செவியுற்றுள்ளேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அஹான சுல்தான, யார் தலைவரை தன்னுடைய தலைவரை அரசனை இழிவுபடுத்துவானோ அஹானஹுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவனை இழிவுபடுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்கள். அப்போ யாரு தன்னுடைய தலைவருக்கு இழிவுபடுத்துறதுன்னா எப்படி? வெறும் தலைவரை அடிப்பது மட்டும் இழிவுபடுத்துறது கிடையாது. தன்னுடைய தலைவர் சொல்லக்கூடிய சொல்லிற்கு கட்டுப்படாமல் இருப்பதும் இழிவு செய்யறதுதான். தன் தலைவர் செய்ய சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை கேட்காமல் அவரை புறக்கணித்து அப்படியே கண்டுக்கலாம இருக்கிறது. நம்ம சில தலைவர்கள்லாம் பத்தி பின்னாடி பேசவும் இல்லையா, இன்னொருத்தர் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அப்படி பின்னாடி பேசக்கூடியவர்களாக இருப்பாரு. இப்படி பின்னாடி பேசுறதும் அந்த தலைவருக்கு செய்யக்கூடிய இழிவு தான். சரி, இழிவு செய்யறதுனா சும்மா முன்னாடி கவனமாக பேசுறது, அவர்களை அடிக்கிறது, போர் செய்வது, அது மட்டும் இழிவான விஷயம் கிடையாது. இப்படி பின்னாடி செய்யக்கூடிய விஷயங்களும் அந்த தலைவருக்கு கட்டுப்படாமல் அவருக்கு மரியாதையை கொடுக்காமல் அவமதித்து நடப்பதும் ஒரு இழிவு செய்கிறது தான். அப்படி யார் இந்த உலகத்தில் தன்னுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவருக்கு கட்டுப்படாமல் இழிவு செய்வாரோ அவரை அல்லாஹ் இழிவு செய்யக்கூடியவனாக இருப்பான். அவர் அல்லாஹ் இழிவு செய்வானா? இந்த உலகத்தில் அவருக்கான மரியாதை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அவரை இந்த உலகத்தில் அல்லாஹ் கேவலப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அவருக்கான ரிசுக்கை அவர் சேராது. நல்ல ரிசுக்கு அவருக்கு கிடைக்காத உலகத்துல. இந்த உலகத்தில் சோதனைகளை அல்லாஹ் அதிகமாக அவருக்கு தரக்கூடியவனாக இருப்பான். அது மட்டும் கிடையாது, இன்னும் சொல்றாங்க, ஆசிரத்தில் அல்லாஹ் தஆலா இதற்கான தண்டனையை அல்லாஹ் கூட்டக்கூடியவனாக இருப்பான் என்றும் சொல்லித்தரான். அப்ப இத்தகைய விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் இவனை இழிவு செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தரக்கூடிய ஹதீஸான் இந்த ஹதீஸ் அமைகிறது. ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். வகால இப்னு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வஃபில் பாபி, இன்னும் இந்த பாடத்தில் அஹாதீஸுன் கதீரத்துன், அதிகமான ஹதீஸில் என்பது இருக்கின்றது, ஃபிஸ் ஸஹீஹி, ஸஹீஹான ஹதீஸ்களில்,
அதாவது சஹீஹான சரியான ஆகச்சரியான ஹதீஸ் என்பதாக ஹதீஸ்கள் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஹதீஸ்கள் அதிகமான ஹதீஸ் இருக்கு. இன்னும் சொல்றாங்க பாருங்க, வகது சபக பஅதுஹா, இன்னும் இந்த சஹீஹான ஹதீஸ்களிலிருந்தும் சில ஹதீஸானது திட்டமாக முன் சென்று விட்டது. ஃபீ அபுவாபின், சில பாடங்களில் முன் சென்று விட்டது. அப்ப முன்னால் சொல்லப்பட்ட இந்த சில பாடங்களில் இன்னும் சில சஹீஹான இந்த பாடத்திற்கு தோதுவாக அமையக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டோம் என்பதை நமக்கு இதன் மூலமாக அறிவித்து தராங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல இந்த 8வது ஹதீஸ், 9வது ஹதீஸ், 10வது ஹதீஸ், 11வது ஹதீஸ் என்ற இந்த 4 ஹதீஸ்களுக்கான கருத்து சுருக்கத்தையும் இதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்ற அனைத்து செய்திகளையும் பற்றி பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டும் கிடையாது. இந்த 11வது ஹதீஸ் தான் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய இறுதியான ஹதீஸாக, கடைசி ஹதீஸாக அமையும். அப்ப இந்த ஹதீஸோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபில் இடம்பெறக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இந்த 81வது பாடம், இந்த 81வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.